ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வெவ்வேறு காலகட்டத்துல ஒரே வீட்ல வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? டைம் லைன்ல ஏற்பட்ட ஒரு சின்ன சேஞ்ச்னால இவங்க 2 பேருமே ஒரே வீட்ல வாழ்றாங்க. இதுல நம்ம ஹீரோயின் 2018லயும் நம்ம ஹீரோ லூ 1999ல அந்த காலகட்டத்திலயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி வெவ்வேறு காலகட்டத்துல ஒரே வீட்ல வாழ்றதுனால இவங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, எதனால இந்த மாதிரி நடந்தது, இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2018ல ரிலீஸ் ஆன ஹவ் லாங் வில் ஐ லவ் யூ அப்படிங்கிற ரொமான்ஸ் காமெடி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவளோட பேரு கோஷியா. இதுக்கப்புறம் நம்ம இவள கு அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். இவளோட சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துருப்பாரு. அதனால அவ இருந்த வீட்டை வித்துட்டு தான் இவ படிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்ப இவ பெரியவள் ஆனதுமே அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்றா. இவ என்னதான் வேலைக்கு போய் சம்பாரிச்சாலும் சரி, இதெல்லாம் இவளோட செலவுக்கே கரெக்டா போயிருது. இவளால அந்த வீட்டை இன்னும் வாங்க முடியல. அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேரு லூ. இவர் டிசைனிங் அந்த மாதிரி ஒர்க் பண்றவரு. இப்ப கூட அங்க இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் கிட்ட இவரோட டீலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி பண்ணலாம், என்னோட பிளான்ஸ் எல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல அவர் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம லூ மனசு உடைஞ்சு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரான். இதே இடத்துல தான் நம்ம ஹீரோயினான கூவும் வந்துகிட்டு இருக்கிறா. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இடத்துக்கு தான் வராங்க. இவங்க அவங்க அபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏறி போறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள கதவை திறந்துக்கிட்டு உள்ள வராங்க. ஆக்சுவலா இது உண்மையை சொல்ல போனா இவங்க 2 பேருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் வெவ்வேறு காலகட்டத்துல. நம்ம ஹீரோயின் கூ 2018ல வாழ்ந்துட்டு இருக்கிறா. அதே அபார்ட்மெண்ட்ல லூ 1999ல வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவன் வீட்டுக்கு வந்ததுமே குளிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கிறா. இவன் சமைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப சிங்க்ல பார்த்தா ஒரே நொறையா வந்துகிட்டு இருக்குது. என்னடா இது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதே டைம்ல இவ குளிச்சுட்டு இருக்கையில பார்த்தா ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் வருது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போய் பாக்குறாங்க. ஒரு தண்ணி கூட ஒழுங்கா வராதான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ செமையா கோவப்பட்டு அங்க இருக்கிற மிஷினை 4 உதச்சிட்டு 2 பேருமே அவங்க பெட்ல போயிட்டு நல்லா படுத்து தூங்குறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது. எந்திரிச்சு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா கூ லூவோட கண்ணத்துல பொல்லிருந்து ஒரே ஆறதான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்ல எந்திரிச்சு பார்த்தா இவங்க 2 பேரோட ரூமுமே ஒன்னா மர்ஜ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு இவனை பார்த்ததுமே நம்ம வீட்டுக்குள்ள இவனை திருட புகுந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சு அவனை போட்டு பயங்கரமா அடி வெளுத்துக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறமா தான் நம்ம லூ இவளுக்கு புரிய வைக்கிறான். ஏமா என்னோட ரூமும் இங்க அதே தாமா இருக்கு, என் திங்ஸ் எல்லாம் கூட இருக்கு பாரு, நான் ஒன்னும் திருடன் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப இவன் போயிட்டு இவனோட ஜன்னல் பக்கம் எட்டி பாக்குறான். செம்ம கிளவுடியா மழை வர மாதிரி இருக்கு. சரின்னு கூ அவளோட ஜன்னல்ல போயிட்டு எட்டி பார்த்தா செம்மையா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. இப்ப இவனோட கதவை திறந்துகிட்டு இவன் வெளியில வரான். இவனுக்கு பின்னாடியே நம்ம கூவும் வரா. அப்படி பார்க்கல அவளுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவ ஃபியூச்சரிஸ்டிக்கா 2018ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இப்ப 1999ல வந்தா எப்படி இருக்கும், அப்போ உள்ள காலகட்டம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காலகட்டமா தான் அங்க இருக்கிற எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஷாக் ஆகி இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப இவளோட காலகட்டமான 2018க்கு இவ திறக்கிறா கதவை. அப்படி நம்ம லூ பார்க்கும்போது அவனுக்கு இது செம அட்வான்ஸா இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் இதெல்லாம் எதுவுமே 1990ஸ்ல கிடையாது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் வந்தோன்னே இதெல்லாம் உண்மைதானா வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல இருக்க. லூ என்ன பண்றான்னா அப்படியே நின்றுகிட்டு இருக்க. கூ இதான் சாகணும்னு 4 அப்ப விடுறா. ஏமா என்னை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிற, நானும் மனுஷன் தானம்மா அப்படின்னு அவன் கேட்க, இல்லைங்க ஒரு நிமிஷம் இருங்க, இது கனவா இல்ல நினைவான்னு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவனை தான் போட்டு அடி அடிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் கதவை திறக்க கூடாதுன்னு. அப்படி திறந்தா இன்னமுமே இந்த 2 வீடுமே மர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பா நம்ம 2 பேத்தாலையும் அட் அ டைம்ல இந்த டோரை திறக்க முடியாதுன்னு. அதோட இந்த நேரத்துல நம்ம கூவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அது என்னன்னா, சின்ன வயசான அவளோட 1999 அப்போ அவங்க அப்பா கண்டிப்பா உயிரோட இருந்திருப்பாரு. இந்த காலகட்டத்துக்கு உன்னோட கதவு வழியா நீ என்ன கூட்டிட்டு போற, நான் போயிட்டு எங்க அப்பாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கதவை திறந்து இவங்க 2 பேருமே அந்த கதவு வழியா போறாங்க. இவளும் போயிட்டு அவ வீட்டு பக்கத்துல போறா. அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷமா தன்னோட சின்ன வயசு பொண்ணான அந்த கூ கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. இவளால கிட்ட போக முடியல. சரி கிட்ட போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா கதவை திறந்து. அவ கிட்ட நெருங்க பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமான மாற்றம் ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. இதுல இருந்தே புரிஞ்சுக்கிறா நம்மளால கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. லூ வேற ஒரு பக்கம், இப்ப நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்ல, இதே மாதிரி நீ என்ன உன்னோட உலகத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போன்னு கேட்க, இவ இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அட்வான்ஸான ஆப்பிள் லேப்டாப்பை இவன் கிட்ட கொடுத்துட்டு போறா.
அவனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவனோட காலகட்டத்துல ஃபுல்லா கம்ப்யூட்டர், சிபியூன்னு பெரிய பெரிய டப்பா சைஸ்ல கிடக்கும். இப்ப என்னடா இது இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மள ஃபியூச்சர்ல எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேரை வந்து டைப் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அவனோட பேரை டைப் பண்ணதுமே அந்த இடத்துல மறுபடியும் மாற்றம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இது இருந்தே இவங்க 2 பேரும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் சரி இவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாது அப்படிங்கறதே இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட அவங்க கதவு வழியா மட்டும்தான் அவங்களால போய் வர முடியும். அதோட ஹெல்ப்பால இன்னொருத்தவங்க வரலாம். இந்த கதவை அட் டைம்ல திறக்கவும் முடியாது. இது மாதிரி சில விஷயங்களை இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதே நேரத்துல 2018ல பார்த்தா ஒரு சயின்டிஸ்டும் ஒரு பணக்கார மனுஷனும் எதையோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே விம்பரமா செயல்பட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட் இருந்துட்டு கிட்டத்தட்ட இந்த டைம் லைன்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஆனா இப்ப அது வேற எங்கேயோ டிராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை கரெக்டா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார மனுஷன் வந்து சொல்லிட்டு போயிடுறான். அவனுக்கு தேவையெல்லாம் பணம் மட்டும்தான், வேற எதுவும் பெருசா கிடையாது. இப்ப அவனோட ஃபேஸை ரிவீல் பண்ணல. கட் பண்ணா இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேத்துக்கும் சுத்தமா தூக்கம் வரல. அப்ப நம்ம கு இருந்துட்டு அவளோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறா. சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்ததுனால இவளுக்கு நிறைய கடன் வந்திருக்கும். இதனாலதான் இவங்க இருந்த வீட்டை வித்திருப்பா. எப்படியாவது அவளுக்கு அந்த வீட்டை திரும்பி வாங்கணும். அதோட எப்பயுமே அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா அவரோட கார் கீ செயினை அவ கையிலே தான் வச்சிட்டு இருப்பா. இதெல்லாம் சொல்லிடுறா, ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப மறுநாள் பொழுது விடிஞ்சோன்னு 2 பேருமே அவங்க வேலைக்கு வந்து கிளம்பி போறாங்க. வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நல்ல ஒரு பணக்கார மனுஷன். அது மட்டும் இல்ல, அந்த ஆள் வந்துட்டு இவளோட அந்த வீட்டை மறுபடியும் வாங்கி ஆகணும். அந்த கண்டிஷனுக்குலாம் ஒத்து வந்தா மட்டும்தான் இவ கல்யாணம் பண்ணிப்பா. இப்ப அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு பணக்கார மனுஷன் வந்திருக்கான். இவளுக்கு இவனை விட வயசு கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் சரி பரவாயில்ல, எப்படியும் இவன் வீடெல்லாம் வாங்குறான், பணக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒத்துக்கிறா. இவன் இருந்துட்டு நாளைக்கே நம்ம வந்து அந்த வீட்டை வாங்கிட்டு நம்மளோட பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன காசு சில்லற காசுலாம் நான் கையில வச்சுக்கிறது இல்லை, அதனால நீ எனக்கு தெரியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டையும் சேவிங்ஸ்ல வச்சிருப்பா. அந்த காசை எடுத்துட்டு வந்து அந்த பணக்கார மனுஷன் கிட்ட கொடுக்குறான். சரி நான் போயிட்டு வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனவன் தான் திருப்பி வரவே இல்லை. டைமே ஆயிருச்சு. போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது அவன் பணக்காரன்லாம் இல்ல, திருட்டு பையன். இவகிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் திருட்டு போயிட்டான்னு. இந்த காசும் போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோ. இவனுக்கு என்ன ஆச்சுன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல இவனோட ஆஃபீஸ் பாஸ், மேனேஜரு, இன்னொருத்தவன் வேலை பார்க்குறவன் 3 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பாஸ் இருந்துட்டு நம்ம அடுத்த பிசினஸ்க்கு பணத்தை எல்லாம் ரெடியா பண்ணிருக்கோம், எல்லா ப்ரொசீஜர்ஸையும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா அங்க நின்றுட்டு இருக்கிற மேனேஜர் இருந்துட்டு இவன் கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு, எப்படியாவது இவனை போட்டு தள்ளிட்டு அந்த பிசினஸ் பிளான் எல்லாத்தையும் பணத்தை எல்லாத்தையும் நாம எடுத்துக்கணும்டா அப்படின்னு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. பிளான் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த இடத்துல மேனேஜர் இன்னும் நின்றுட்டு இருந்திருப்பான். அதான் உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவன் கீழே குனிஞ்சு பார்த்து எந்த இடத்துல யாரு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம லூவை போட்டு பயங்கரமா வந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறான். இதோ பாரு, எங்களோட பிளான் எல்லாத்தையும் நீ கேட்டிருக்கிற, ஒழுங்கு முறைதான் இதை பத்தி பேசாம இருக்கணும், புரியுதா? உனக்கு ஏதோ பணம் தேவைப்படுதுல, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவன் வந்து டீல் போட்டுக்கிறான். லூக்கு ஒண்ணுமே புரியல, திகச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் இவன் ஆபீஸ்ல வந்து பார்க்கும்போது, ஆமா நான் எதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் கொஞ்சம் திமிரா பேசுறான். ஏன்னா நீ இதெல்லாம் கேட்டுட்ட அப்படின்னு யாருக்கிட்டையும் போய் சொன்னாலும் இதை நிரூபிக்கிறதுக்கும் உன்கிட்ட எந்த ஒரு சாட்சியும் கிடையாது, அதனால கண்டிப்பா உன் பேச்சை யாரும் நம்ப போறது இல்ல. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் உன்னால எனக்கு பிரச்சனை இருக்க கூடாதுல, அதனால நான் உன்னை வேலையை விட்டே தூக்குறேன் அப்படின்னு சொல்ல அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ என்ன அந்த மாதிரிலாம் வேலையை விட்டு தூக்கிறாதீங்க, எனக்கு இந்த ஒரு வேலை தான் இருக்கு அப்படின்னு கெஞ்ச, அதெல்லாம் முடியாது போ, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவன் வேலையை விட்டு தூக்கிடுறான். அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம கூவை காமிக்கிறாங்க. அவளோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா இவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தி இந்த இடத்துக்கு வரா. அவளை பார்த்துட்டு ஹே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா வந்து பேசிக்கிறாங்க. நீ எப்படி இருக்க, லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்னு இவ கேட்க, நான் எனக்கு என்ன ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணி நல்ல லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்றேன்னு கேட்க, ஹீரோயினும் இருந்துட்டு நானும் அதே தான், பணக்கார பையனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டேன்னு சொல்றா. அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் ஈவினிங் வந்து இன்னைக்கு மீட் பண்ணலாம், இந்த ஹோட்டலுக்கு வந்துரு, உன்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு, சரி அப்புறம் நம்ம ஈவினிங் பார்ப்போம் அப்படின்னா இங்க இருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா தான் இவளுக்கு ஐயோ என்னடா பண்றது, போய் வர சொல்லி தொலைச்சிட்டோம், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. சரி வீட்டுல நம்ம சும்மா தானே இருக்கான் இந்த பையன், இவனை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு, பணக்கார கோட்டை அதை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து இவனுக்கு மாட்டி விட்டுட்டு, இதை பாரு நீ அங்க ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி நடந்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கூட்டிட்டு வரா.
இங்க வந்ததுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் உட்காந்து ஒண்ணா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாத்தையும் பேசி ஷேர் பண்ணும்போது தான் தெரியுது இவனோட கோட் வந்து வாடகைக்கு போட்டிருக்கான்னு. ஏன்னா இவன் வேற நல்லா வந்து அந்த இடத்துல புதுசா பாக்குற மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் கோட்டை வந்து கழட்டி வைப்பான் வேக்காடா இருக்குன்னு. அந்த டைம்ல தான் அவன் கோட்ல இருந்த ஸ்டிக்கர் அவங்க பாத்துருவாங்க. இது வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வந்துருது. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரியாம இவன் வேற நான் சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அது இதுன்னு அள்ளி அள்ளி விட்டுட்டு இருக்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற நல்லா போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவ இதை சமாளிக்க இதை பாத்தீங்களா இதோட டைமண்ட் ரிங் இது செம காஸ்ட்லி தெரியுமா அப்படின்னு அதை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. அதுல இருந்த கல்லு கீழே விழுந்து நெருப்புல பட்டு உருகியே போயிருது. இதெல்லாம் பார்த்து இன்னும் அவங்க பயங்கரமா சிரிக்க இவளுக்கு ரொம்பவே அவமானமா போயிருது. அதனால அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. ஹீரோ வேற பிளேம் பண்ணிட்டு இருக்கிறா. எல்லாம் ஒன்னாதான்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாமையா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி கரெக்டா இந்த டைம்ல டிவில லாட்டரி டிக்கெட்டை பத்தி சொல்றாங்க. இதை கேட்டதுமே இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஏன்னா எந்த லாட்டரி டிக்கெட் வின் பண்ணும் அப்படிங்கிறது இவங்களால வந்து கரெக்டா வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால இவனோட காலகட்டத்துக்கு போயிட்டு 1999ல போயிட்டு அந்த லாட்டரி டிக்கெட்டை இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா அந்த இடத்துல என்ஜாய் பண்றாங்க. அது பார்ட்டி அப்புறம் ஊரை சுத்துறது ஷாப்பிங் அப்படி இப்படின்னு சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. கடைசியா நைட் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற வெயிட்டர் இதுக்கு வந்து நீங்க இவ்வளவு பில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஐயோ என்கிட்ட இப்ப பணம் இல்லப்பா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட இந்த ஹேண்ட்பேக்கை வச்சுக்கோ இது நல்ல காஸ்ட்லி நாளைக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வெயிட்டர் கிட்ட ஹேண்ட்பேக்கை கொடுத்து வைக்கிறா. மறுநாள் காலையில இவங்க வீட்டுல கண்ணு முழிக்கிறாங்க. முழிச்சதுமே இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியும் நாம தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா டிவில இந்த நியூஸை பாக்குறாங்க. வின் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. சரி போயிட்டு பணத்தை வாங்கலான்னு பார்த்தா லாட்டரி டிக்கெட்ல இருந்த நம்பர் எல்லாமே ஒன்னொன்னா அழிஞ்சு போச்சு. இத பார்த்ததுமே அவங்க செமையா மூட் அப்செட் ஆகிடுறாங்க. ஐயோ நம்மளால எதையுமே மாத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு வராங்க. வர வழியில அந்த ஹேண்ட்பேக் அவ வாங்கிட்டு போலான்னு வெயிட்டர் கிட்ட போயிட்டு கேட்டா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற உள்ள போயிடுறான். இப்ப ஹேண்ட்பேக்கும் போயிடுச்சு. வழக்கம் போல இவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை தான் திட்ட ஆரம்பிக்கிறா. எல்லா பொண்ணுங்களும் அப்படிதானே. இதே மாதிரி ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த இடத்துல 2018ல தான் இவங்க இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு பெரிய பணக்கார மனுஷனை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது நம்ம லூ தான். அவன் ஃபியூச்சர்ல பெரிய பணக்காரனா இருக்கான். அதுவும் ஃபேமஸான ஆளா இருக்கிறான். இதை பார்த்ததும் அவனுக்கே செம சந்தோஷமாகிறது. எப்படியா நீ ஃபியூச்சர்ல இவ்வளவு பெரிய ஆளா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து அவன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. எனக்கும் ஒன்றும் புரியல வா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கே இவங்க வந்து போறாங்க. இடத்துக்கு இவன் போனதுமே அங்க வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா இது ஏதோ நிலநடுக்க மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இன்டர்வியூவே கேன்சல் பண்றாங்க. இப்போ அங்க 2018ல இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் கூட இருந்த அந்த நினைவுகள்லாம் ஃபிளாஷ் மாதிரி வந்து போகுது. இங்க கரண்ட்ல நம்ம ஹீரோவுக்கு கையில அடிபடுது. அதே மாதிரி இவனுக்கு வந்து இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குது. என்னதான்டா இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா இப்பதான் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சயின்டிஸ்ட் ஒரு தாள் இருப்பான்ல ஒரு டைம் லைன் இதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்திருப்பானே இவன் கூட சேர்ந்துட்டு ஒரு பணக்கார மனுஷன் பணத்துக்காக இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பானே அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். அந்த சயின்டிஸ்ட் வேற யாரும் இல்லை இந்த மேனேஜர் தான். நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்குனானே அவன் தான் அந்த பயபுல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த சயின்டிஸ்ட் அதாவது அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா இதை பாரு உன்னோட சின்ன வயசு லைஃப்ல வந்துட்டு இந்த பொண்ணோட டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் வரதுனால உன்னோட காலகட்டத்துல நிறைய வேரியேஷன்ஸ் ஏற்படுது. அதனால நீ கரெக்டா இருக்கிறதுதாப்பா உனக்கு நல்லது இதெல்லாம் எல்லாம் மாறி போயிடும்னு சொல்ல இங்க அந்த 1999ல பார்த்தா நீ என்னடா வேலையை விட்டு தூக்குறது நானே வேலையை விட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு அவன் போறான். பக்கம் 2018ல இருக்கக்கூடிய நம்ம லூவுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள் தெரியும்ல. அதனால அங்க கரண்டா இருக்கிற நம்ம ஹீரோயின் கோ அவளை போயிட்டு பார்த்து இவன் வந்து கூட்டிட்டு போறான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் டிராவல் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம கோவுக்கு பழைய லூ மாதிரி ஃபீலே ஆகல. இவங்க போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவன் என்ன சொல்றான்னா இதை பாரு நீ வந்து என்னோட லைஃப்ல இப்ப 1999ல என் கூட டிராவல் பண்றதுனால என்னோட லைஃப்ல நிறைய வேரியேஷன்ஸ்லாம் நடக்குது. இதனால என்னோட ஃபியூச்சருக்கு நல்லது இல்லை. அதனால தயவு செஞ்சு நீ என்னை விட்டு விலகியே இரு. உனக்கு தேவை அந்த வீடு தானே கண்டிப்பா நான் அதை உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்றான். இப்ப நம்ம கோவும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறா. ஆக்சுவலா இவ பணத்துக்காகவோ இந்த வீட்டுக்காகவோ இதை ஒத்துக்கல. நம்ம ஹீரோவோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இவ வீட்டுக்கு திருப்பி வந்ததுக்கு அப்புறமா 1999ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை பாக்குறா. பார்த்துட்டு எனக்கு வந்து கம்பெனில வேற வேலை கிடைச்சிருச்சுப்பா அதனால நான் இங்க இருந்து அபார்ட்மெண்ட்டை காலி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளுக்கு சுத்தமா இங்க இருந்து போறதுக்கும் நம்ம ஹீரோ விட்டு போறதுக்கும் மனசே இல்லை. ஹீரோவை ரொம்பவே லவ் பண்றா. இருந்தாலும் அவன் அப்படி சொன்னதுனால இவனோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கணும்ன்ற காரணத்தினால அவன் வந்து கிளம்பிடுறா. அப்பதான் நம்ம லூ வந்து பாக்குறான் அந்த கதவை அவ முழுசா மூடல. அவன் அந்த கதவை முழுசா மூடினா மட்டும்தான் இவனால அந்த வழியா வர முடியாது. இது திறந்திருக்கிறதுனால இவனால எப்ப வேணாலும் இதுக்குள்ள வந்து போக முடியும்.
இப்போ 1999ல காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா இவங்க பாஸ் வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மேனேஜர் அவனோட வேலையை காட்டுறான். அதனால அவர் வந்து மயக்கமாகி கீழே விழுந்துடுறாரு. அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனை வந்து நேச்சுரலா இறந்த மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய சரக்கை வந்து அவனோட வாயில ஊத்தி விட்டுட்டு இருக்கான். கட் பண்ணி 2018ல காமிச்சா நம்ம ஹீரோயின் கோ அவளோட அந்த பழைய வீட்டுக்கு வந்து வரா. அப்படி வரும்போது இதுக்கு முன்னாடி அந்த வெயிட்டர் கிட்ட அந்த ஹேண்ட்பேக்கை கொடுத்துருப்பால, அந்த ஹேண்ட்பேக் கூட அவளுக்கு கிடைச்சிருக்காதே. அந்த ஹேண்ட்பேக்கை நம்ம ஹீரோ லூ 2018ல இருக்கக்கூடியவன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இதுக்கப்புறமாவது நீ நல்லபடியா உன்னோட ஒர்க் எல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் வந்து அவனை திடீர்னு ஹக் பண்ணிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அப்பதான் தெரியுது இவன் வாடகைக்கு வாங்கி அந்த கோட்டை பைப்ல போட்டுட்டு வந்திருக்கானு அந்த ஸ்டிக்கர் அதுல இருக்கும். அதை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் உண்மையிலேயே லவ் பண்றாங்கன்னு தெரிய வருது. இவன் ரொம்பவே ஃபீல் பண்றா. இருந்தாலும் இவனோட ஃபியூச்சருக்காக வேற வழி இல்லை, இவனை விட்டுட்டு தான் போயாகணும், அதனால இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லவும் அவனும் மனசுடைஞ்சு போய் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்படி வெளியில வரும்போது அவனோட மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. உடனே பிரிட்ஜ் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இவனு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இவனோட கார் டிக்கிக்குள்ள இருந்துட்டு இவங்களோட பாசை வந்து அவன் எடுத்து வச்சிருக்கிறான். இவனை வந்து இந்த இங்க இருந்து மேல இருந்து தூக்கி போடணும்டா, எப்படியாவது இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணணும், இவனை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா இவனோட அந்த காசு பிசினஸ் எல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி இவன் ஐடியா பண்ணபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம லூ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்பதான் ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடான்னு பார்த்தா இப்ப 2018ல இவன் வந்து பெரிய பணக்காரனா இருப்பான்ல, அதுக்கு காரணமே இதுதான். இவங்களோட பாஸை இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் போட்டு தள்ளி இருந்திருப்பாங்க. இதனாலதான் அதேபடி நடக்கல அப்படின்னா இந்த டைம்லைன் வேரியேஷன் வந்து மாறிடும் அப்படின்னு வந்து அவன் சொல்லியிருப்பான். இப்ப அந்த பாஸை போட்டு தள்ளினதுனால அவனோட காசு எல்லாமே இவனுக்கு வந்திருக்கும். இவன் பாஸா இருந்திருப்பான். இப்போ இந்த இடத்துலயே வந்து ஒரு பெரிய மனுஷனா வளர்ந்திருப்பான். இதெல்லாம் இதனாலதான் அப்படின்னு வந்து அவனுக்கு இப்பதான் வந்து நமக்கு தெரிய வருது. இவன் ஒரு விஷயத்த அப்பதான் பாக்குறான். அந்த பாஸோட கையில வந்துட்டு ஒரு கீச்செயின் இருக்கு. அது வேற எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோயின் வச்சிருந்ததுதான். அப்பதான் இவனுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோயின் கூவோட அப்பா தான் இவரு, அவர் தான் இவங்களோட பாஸ்ன்னு இப்பதான் தெரிய வருது. அதை பார்த்ததுமே இவன் இந்த கொலை நடக்காம அங்க இருந்து வந்து தடுத்துறான். அப்படி அதை தடுத்ததுனால இப்ப எல்லாமே வந்து மாற்றமாகுது. அவங்க அப்பா வந்து இப்ப உயிரோட தான் இருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயின்கும் அவங்க அப்பா கூட ரொம்பவே சந்தோஷமா எந்த ஒரு கடனும் இல்லாம வளர ஆரம்பிக்கிறா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலகட்டங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்க இப்ப இவன் வந்து சீக்கிரமா போயிட்டு எப்படியாவது கூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அதே டைமிங்ல அவளும் வந்து பாக்குறா. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து மறைய போறா. அப்படி மறையறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீ எங்க இருக்க, என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்றது எனக்கு தெரியும், நீ என்ன மறந்தாலும் சரி நிச்சயமா நான் உன்னை தேடி வருவேன், நான் மறுபடியும் உன்னை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அவளும் அதை கேட்டுட்டு எமோஷனலா அப்படியே அழுதுட்டு இருக்க. அப்படியே அந்த இடத்துல அவ மறைஞ்சு போறா. இப்போ பல வருஷங்கள் ஆகுது, ஒரு 7-8 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கடந்து போக இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை மறுபடியும் ஏற்படுது. என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு சாங் அங்க இருக்கிற ஒருத்தவன் வாசிச்சுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் அதை நின்று கேட்டுக்கிட்டு இருக்க இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல மீட் பண்ணிடுறாங்க. இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது மறுபடியும் லூவை பார்த்ததுல. சரி கூட்ட போயிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயினும் அப்படியே ஒரு ஏக்கத்துல பார்க்க அவன் கிட்ட வந்ததும் டே என்ன என்கிட்ட இருந்து எதுவும் திருட பாக்குறியா, திருடனாடி அப்படின்ற மாதிரி அவனை அடிக்க ஆரம்பிக்கிறா. ஐயோ மறுபடியும் இந்த காதல் மோதல்ல தான் ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். ஹீரோயினோட லைஃப்ல எந்த ஒரு மாற்றமும் நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா அவ ஹீரோவை ஞாபகம் வச்சுட்டு இருந்திருப்பா. அவளோட லைஃப்ல சின்ன வயசுக்கு அப்புறமே எல்லாமே வந்து மாறுறதுனால நம்ம ஹீரோவை மறந்துடுறா. ஆனா ஹீரோவுக்கு அப்படி இல்ல, எல்லா விஷயங்களுமே ஞாபகம் இருக்கு. மறுபடியும் உங்களோட காதல் ஆரம்பிக்குது. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.